குறைவிலா நிறைவாம் இறைவன் நம்மை ஏன் குறைகளை ஆளாக்கி சோதிக்க வேண்டும்? குறைவிலா நிறைவான இறைவன் நம்மை ஏன் குறைகளை ஆளாக்கி சோதிக்க வேண்டும்? இந்த இறைவன் ஏன் எங்களை இறைவன் குறைவில்லாதவர், ஆனந்த வடிவானவர், எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்துக்கும் அவர் அடங்கும். அப்படிப்பட்டவர் ஏன் எங்களை போட்டு இவ்வளவு கஷ்டத்துல போட்டு, இவ்வளவு துக்கத்துல போட்டு, உடம்புல வியாதி, வீட்டுல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பையன் பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை 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 அப்படின்ற மாதிரி எங்களை குறைகளுக்கால எங்களுக்கு ஏன் இவ்வளவு குறைகளை கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. நல்ல எல்லாரும் கேட்கக்கூடிய தெளிவான கேள்விதான். பகவான் என்ன பதில் சொல்லாருன்னு பார்ப்போம். கேள்வி கேட்பவன் யார் என்று தன்னுள் ஆழ்ந்து உணரின் அகந்தை வடிவாம் அவனே இளனான் எக்குறையும் மற்ற பரிபூரணமாம் ஆத்மஸ்வரூபம் ஒன்றே துலங்கும். இவர் கேட்ட கேள்விக்கும் அவர் சொல்ற பதிலுக்கும் நேரடியா சம்பந்தம் இல்லாத போல தோன்றினாலும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. பாரு, நீ யாருன்னு உனக்கு புரியாத வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்னாலும் உன்னால ஏத்துக்க முடியாது. கடவுள் ரொம்ப உயர்ந்தவர், எல்லாத்தையும் காக்கிறவர், படைத்தவர், காத்தவர், அடிக்கிறவர். எனக்கே இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, எனக்கே இப்படி பண்றாருன்னு நீ அவர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாலும் அவரும் பதில் சொல்ல மாட்டார், உனக்கும் பதில் கிடைக்காது. நீ யாருன்னு உன்னை உள்நோக்கி திரும்பி பார்த்து உன்னை புரிஞ்சுட்டேன்னா உனக்கே பதில் கிடைச்சிடும். ஏன் இது நடக்குது? கடவுள்னா யாரு, நீனா யாரு, உலகம்னா என்ன, இது எதனால இப்படி நடக்குதுன்னா உனக்கே பதில் கிடைச்சிடும். அப்ப சத்தியம் உனக்கே புரிஞ்சிடும். அவர் தனியா உனக்கு சொல்ல தேவையில்லை. அதான் சொல்றாரு, கேள்வி கேட்பவன் யார் என்று தன்னுள் ஆழ்ந்து உணர்ந்தால். இந்த கேள்வி அவனுக்கு வருதுன்னு உள்நோக்கி திரும்பி பாரு, உன்னோட ஈகோ காணாம போயிடும். ஈகோ இல்லாம போகும்போது அங்க பரிபூரணமாக ஆத்மஸ்வரூபமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அங்க கடவுள் வேற, நீ வேறன்னு கிடையாது. ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம கனவுல இருக்கோம்னு வச்சுங்களேன், கனவுல ஒரு சிங்கம் துரத்துது, ஒரு பெரிய புலி நம்ம துரத்துது. ஐயோ ஐயோ, என்ன புலி துரத்துது, திங்கம் துரத்துது, யாரா காப்பாத்துங்க 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 அப்படின்னா கனவுல நம்ம எப்படி போய் காப்பாற்ற முடியும்? கத்தி எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, பக்கத்துல படுத்திருக்கிறான், அவன் கனவுல புலி வருதான், உடனே அந்த புலியை குத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி அவனுக்கு கத்தி எடுத்து கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? கனவுல கத்துறதுக்கு பதிலா நேர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கவனையும் தண்ணியை குத்திக்குவான். அப்ப அவனை என்ன பண்ணணும்னா எழுப்பி விட்டா போதும். தூக்கத்துல தட்டி எழுப்பி விட்டா என்ன ஆயிடுவான்? சிங்கத்துல இருந்து விடுபட்டுருவான், புலியில இருந்து விடுபட்டுருவான், கனவுல இருந்து வெளிப்பட்டுருவான். அப்ப அவன் கண் முழிச்ச உடனே அவனுக்கே பிரச்சனைக்கு ஆன்சர் கிடைச்சிருமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைச்சிரும். அப்பதான் அவனுக்கே தெரியும், ஓ இவ்வளவு நேரம் நம்ம ஒரு முட்டாள்தனமான ஒரு கனவுல மாட்டிக்கிட்டு இருந்தோமா. ஓ, அவனே ரிலாக்ஸ் ஆயிடுவான். யாரும் ஒன்னும் பதில் பண்ண தேவையில்லை, அவனை எழுப்பி விட்டா போதும், அவனுக்கே எல்லா பதிலும் கிடைச்சிடும். அதே போல இறைவன் எனக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க யாருன்னு உங்களுக்குள்ள இந்த கனவு உலகத்துல இருந்து விழிப்படைவதற்கு உண்டான வழியை தேடி அதை விழிப்பதற்கு உண்டான முயற்சியை ஈடுபட்டு விழித்துக் கொண்டீர்கள் என்றால், உங்களை நீங்கள் ஆத்மஸ்வரூபமாக, பிரம்மஸ்வரூபமாக உங்களை நீங்க அறிந்தீர்கள் என்றால், நீங்கள் இந்த கனவு உலகத்திலிருந்து விடுபட்டுவீர்கள். மீண்டும் இந்த மாயா உலகத்துக்குள், மன உலகத்திற்குள் வராமல் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வீர்கள். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள். இந்த உங்களை நீங்க அறியாத வரைக்கும் இந்த கேள்விக்கு சரியான பதில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப இன்னும் இறக்கி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு என்ன பாவ புண்ணியமோ, நமக்கு என்ன கர்மமோ, இறைவன் அதை படி அளக்கிறார், அவ்வளவுதான். கர்ம பல தாதா இறைவன். அவன் தவறாக இருக்கவே முடியாது. எனக்கு ஒன்று குடிக்கிறான் என்றால் அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதுனாலதான் எனக்கு கொடுக்குறான். அவன் மேல பாரத்தை போட்டு நான் அதை ஏத்துக்கிறேன், அதை நான் அனுபவிக்கிறேன்ட்டு ஏத்துக்கிட்டு போகணும். சாதாரணமா. ரொம்ப ஆழமா கேட்டீங்கன்னா, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு இந்த கேள்வியும் வராது, இந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ரிலாக்ஸ் ஆயிடுவ. அவ்வளவுதான். இதுக்கு மேல எவ்வளவு ஒரு எளிமையா எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால சத்தியம் இதுதான். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆழமான டாபிக் ரொம்ப எளிமையா பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த 2-3 கேள்வியை நீங்க ஆழமா கான்டெம்ப்ளேட் பண்ணாலே உங்களுக்கு மிகப்பெரிய கிளாரிட்டி வரும். எவ்வளவு வகுப்புகள் நம்ம அட்டன் பண்ணாலும் இந்த பதில உட்கார்ந்து கான்டெம்ப்ளேட் பண்ணாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் கிடைக்கும். நல்லது.